ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஇஜி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மீன் பை மேனேஜ்மெண்ட்? ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் த அட்டைன்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கண்டிப்பாக கோல்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஃபேம் இருக்குது அப்படின்னா, கம்பெனி இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு கண்டிப்பாக ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ப்ராப்பரான பிளானிங். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ப்ராப்பர் பிளானிங், அதுக்கப்புறம் ஆர்கனைசிங், அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், ஸோ யாரெல்லாம் அந்த ப்ராஜெக்டில் இருக்க போகிறாங்க, ஸோ அதை எப்படி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், யாரெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டாஃபிங், அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்கு பர்டிகுலர் ஒரு ஃபேக்கல்ட்டியோ ஒரு ஸ்டாஃபையோ வந்து அதுக்கு அப்பாயின்ட் பண்ணுறதா வந்து ஸ்டாஃபிங் சொல்கிறோம். அதுக்கப்புறம் டைரக்டிங். ஸோ ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இல்லை அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி டைரக்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டைரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கோலை மீட் பண்ணிட்டோமா இல்லையா, அவங்க அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டாங்களா இல்லையான்னு நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது, அதாவது நம்மளோட ப்ராக்ரஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து நம்ம ஒரு வேளை வந்து டீவியேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பிளான் வந்து பண்ணுறது. இது எல்லாமே பண்ணுறது மூலமாக நம்மளோட ஆர்கனைசேஷன் கோலை வந்து ஈஸியாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம் வித் யூஸிங் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ரிசோர்ஸஸ். ஸோ நம்ம ஆர்கனைசேஷனில் என்னென்ன ரிசோர்ஸ்லாம் இருக்கோ, மேன் பவர், மெட்டீரியல், மணி, மிஷினரி, இது எல்லாமே இருக்கும். மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ரிசோர்ஸஸ். அந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சொல்கிறோம் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான டெஃபினேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ இப்போது பிளானிங் அப்படிங்கிறது வந்து இன்டலெக்சுவல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு இமேஜினேஷன். ஸோ இதை வந்து இப்படி தான் பண்ணலாம், இனிமேல் ஃப்யூச்சரில் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதான் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம வந்து அந்த பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளானிங் இஸ் த இன்டலெக்சுவல் இமேஜினரி ப்ராசஸ் டு ஃபைண்ட் அவுட் ஆர் டிசைட். ஸோ ஒரு சவுண்ட் டெசிஷன் எடுக்கணும். என்ன அப்படின்னா, வாட் வி கோயிங் டு டூ. ஸோ என்ன வந்து பண்ண போகிறோம், ஒய் வி கோயிங் டு டூ, எதுக்காக அதை பண்ணுறோம், ஸோ ஹூ வில் டூ இட், ஸோ யார் வந்து அதை பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ வேர் வி கேன் டூ, ஸோ எப்படி அதை வந்து எங்கே அதை பண்ண போகிறோம், அதே மாதிரி வென், ஸோ எப்போ வந்து அதை பண்ண போகிறோம், ஹவு தே டூ இட், ஸோ எப்படி வந்து அதை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸையும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆர்கனைசிங். ஸோ பிளானிங் முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும். அடுத்து வந்து ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தரை வந்து போடுறது வந்து ஸ்டாஃபிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து டைரக்டிங் அப்படிங்கிறது வந்து, ஸோ அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து டைரக்ட் பண்ணுறது. ஸோ என்ன வேலையை எப்படி வந்து செய்யணும் அப்படின்னு டைரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அவுட்புட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரோல் ஆஃப் மேனேஜர்ஸ். ஸோ மேனேஜரோட ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரோல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் ரோல்ஸை வந்து ஒரு மேனேஜர் வந்து வச்சுருக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பர்சனல், செகண்ட் வந்து இன்ஃபார்மேஷனல், அடுத்தது வந்து டெசிஷனல். ஸோ இந்த 3 ரோலையும் வந்து அவர் கண்டிப்பாக வந்து பண்ணணும். அதில் இன்டர்பர்சனல் அப்படிங்கிறப்போ ஃபிகர் லீடர், லைசன் ஆஃபீஸர். அதாவது இவர் தான் வந்து ஒரு லீடராக மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதாகட்டும், இல்லை அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதாகட்டும். ஸோ இது எல்லாமே இவர் தான் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, எந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அவுட்புட்டை வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்தது வந்து இன்ஃபர்மேஷனல் அப்படிங்கிறப்போ அந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும். அதாவது நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி போயிருக்கு, அதுலேருந்து நமக்கு என்ன அவுட்புட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு, என்ன ப்ராசஸ் வந்து அங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். ஸோ அதில் வந்து மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் தான். ஸோ அவர் தான் வந்து ஒரு மானிட்டர் பண்ணணும். அடுத்து ஸ்போக் பர்சன், அவர் தான் வந்து எல்லாத்துட்டையுமே வந்து பேசி ஒரு வேலையை வந்து வாங்கணும்.
அடுத்தது வந்து டெசிஷனல். ஸோ ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு ஹடில் வருது அப்படின்னா அதுக்கு வந்து டெசிஷன் மேக்கராக வந்து இவர் தான் இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பீயிங் ஆண்டர்ப்ரனராக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு போய் ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது வந்து ஒர்க்கிங் சைட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை இவர் தான் போய் ஹேண்டில் பண்ண வேண்டியது வரும். இல்லை வந்து 2 பேர்த்துக்கு நடுவில் ஏதாவது டிஸ்பியூட் வரும், அந்த டிஸ்பியூட்டை இவர் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் நெகோஷியேட்டர். ஸோ இவர் தான் வந்து நெகோஷியேட் பண்ணணும். ஸோ இப்போது ஏதாவது வந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு வர வேண்டியது வரலை அப்படின்னாவோ, இல்லை வந்து ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கல, இல்லை வந்து நம்ம டெலிவரி கொடுக்க வேண்டியது கொடுக்கல அப்படின்னாவோ இவர் தான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ மேனேஜரோட ஒர்க்கு வந்து ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் த இன்ஃபர்மேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். ஸோ இதிலேருந்து ஃபீட்பேக்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு, ஸோ நம்ம ஃபீட்பேக்லேருந்து நம்ம வந்து என்ன வந்து எடுத்துக்கிட்டோம், ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து நம்ம எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு மேனேஜரோட ரோலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ். ஸோ என்ன டைப் ஆஃப் மேனேஜர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து நம்ம 3 டைப் ஆஃப் மேனேஜரை வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் சூப்பர்வைசரி ஆர் ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ இதில் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து என்ன, கான்செப்ட்ஸுவல் ஸ்கில்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமாக வேணும். ஸோ நம்ம ஸ்கில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து கான்செப்ட்ஸுவல் ஸ்கில்ஸ், ஸோ எப்படி என்ன கான்செப்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ரெண்டாவது வந்து மிடில் லெவல் மேனேஜர்ஸ்கிட்ட ஹியூமன் ஸ்கில்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எப்படி வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை ஆப்ரேட் பண்ணுறது, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி வந்து வேலை வாங்குறது, அந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து அவங்ககிட்ட நிறையா இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வைசரி அண்ட் ஆப்ரேட்டிவ் லெவலில் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை எக்ஸிக்யூட் பண்ண போகிறது வந்து அந்த பாட்டம் லெவல் மேனேஜர்ஸ் தான், அட் த சேம் டைம் அந்த ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க வந்து ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா எபிலிட்டி டு அப்ளை த ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் ஆர் எக்ஸ்பர்டைஸ். ஸோ அப்போது நம்மளோட அந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு உண்டான எக்ஸ்பர்டைஸ் அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அவுட்புட் வந்து எடுக்க முடியும். அடுத்து வந்து ஹியூமன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது த எபிலிட்டி டு ஒர்க் வித் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மோட்டிவேட் த அதர் பீப்புள் போத் இண்டிவிஜுவலி அண்ட் குரூப்ஸ். அதாவது நம்ம கூட இருக்கிறவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணி அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்க கூட வந்து எப்படி மிங்கிளாகி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இதே வந்து கான்செப்சுவல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா த மென்டல் எபிலிட்டி டு அனலைஸ் அண்ட் டயக்னைஸ் த காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன். ஸோ இப்போது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கே டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியே வந்து அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை வந்து எப்படி என்ன கான்செப்டில் வந்து அதை கிளியர் பண்ணணும், எப்படி வந்து ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்கணும், அதே மாதிரி என்னென்னலாம் வந்து நம்மளோட கோல்ஸ் என்ன எல்லாத்தையுமே செட் பண்ணுறது வந்து அவங்க தான். நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட்டில் மாடர்ன் தியரி வந்து இருக்குது. ஸோ அந்த மாடர்ன் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா 5 எலமெண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த சிஸ்டம் செட் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் அண்ட் இன்டர்டிபெண்டன்ட் பார்ட்ஸ் அரேஞ்ச் இன் ஏ மேனர் விச் ப்ரொடியூஸ் த யூனிஃபைடு ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு இன்டர்ரிலேட்டடான இன்டர்டிபெண்டண்ட்டான ஒரு ப்ராசஸை வந்து நம்ம உருவாக்கணும். ஸோ ஒருத்தரோட டிபெண்ட் பண்ணி தான் இன்னொருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸை வந்து அரேஞ்ச் பண்ணி அதுலேருந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பெசிஃபைடு கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ இதோட 5 எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்புட். ஸோ என்ன நம்ம இன்புட் கொடுக்குறோம், அடுத்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராசஸ், அந்த கொடுத்துருக்க இன்புட் என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அடுத்து வந்து அவுட்புட். ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ரா மெட்டீரியலை வந்து இன்புட்டாக கொடுப்போம், அது வந்து உள்ளே வந்து ப்ராசஸ் ஆகி ஒரு அவுட்புட்டான நம்ம எதிர்பார்க்குற மெட்டீரியல் வந்து கிடைக்கும், அதான் வந்து அவுட்புட்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம ஃபீட்பேக் சிஸ்டம் வந்து எடுக்கணும். ஸோ அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் கொடுத்து பொதுமக்கள்கிட்ட ஒரு ஃபீட்பேக் வாங்குவோம். ஸோ அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி அது வந்து அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒருவேளை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஓகே, பண்ணலை அப்படின்னா அதில் என்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அந்த ஆல்ட்ரேஷன்ஸை மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட். ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டை எந்த மாதிரி இருக்குது, ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் ஆகட்டும் இல்லை வந்து சொசைட்டியில் இருக்கிற என்விரான்மெண்ட் ஆகட்டும், ஸோ எந்த மாதிரி இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்மளோட கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதான் வந்து மாடர்ன் தியரின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கம்பெனி இல்லை ஒரு என்டர்பிரைஸ்னு கூட சொல்லலாம், இல்லை ஒரு ஃபிர்ம்னு சொல்லலாம். இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது லீகலி ரெகனைஸ்டு ஆர்கனைசேஷன் டிசைன் டு ப்ரொவைட் த கூட்ஸ் ஆர் அதர் சர்வீசஸ்.
ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், இல்லை அந்த மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2ல் எது வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராகவோ இல்லை ஒரு மேனுஃபேக்சராகவோ இருக்கிறது தான் நம்ம சொல்கிறோம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிஸ்னஸில் என்னென்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் சொல்கிறோம். ஸோ இன்ஸ்டியூஷனல் அப்படிங்கிறப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், அதாவது ஒரே ஒரு ஆள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்ட்னர்ஷிப். ஸோ 2 பேர் இல்லை 3 பேர் இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ மெம்பர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் வந்து 2 பேருமே பணம் போட்டிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒருத்தர் வந்து ரிசோர்ஸ் கொடுக்கலாம், இன்னொருத்தர் வந்து பணமாக கொடுக்கலாம், இல்லை ஒருத்தர் வந்து ஒர்க்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் போடலாம். ஸோ இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் 2 பேரும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து கோஆப்ரேஷன். ஸோ கோஆப்ரேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு ஒரு பர்சன், ஒரு 2-3 பர்சன்ஸை வந்து மேனேஜ்மெண்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அதில் வந்து நம்ம நடத்துறதுக்கு பேர் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ஷேர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து லிஸ்ட் பண்ணுறது, நம்ம ஒரு கம்பெனியை வந்து நிறையா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுத்து அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறது. அடுத்தது வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஸோ 1 or 2 நேஷன்ஸில் வந்து அந்த கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வச்சுருக்கலாம், இல்லை வந்து இண்டிவிஜுவல் இன்ஸ்டியூஷன், அதாவது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் இன்ஸ்டியூஷன் வந்து சொல்கிறோம். ஒன்று வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து தனியாக எடுத்துக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து கவர்மெண்ட்டு தான் இருந்தாலும் அது வந்து ஒரு டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிறவங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பப்ளிக் கார்ப்பரேஷன். ஸோ பப்ளிக் கார்ப்பரேஷனுங்கிறது முனிசிபாலிட்டிஸ் எல்லாம் வந்து பப்ளிக் கார்ப்பரேஷன். ஸோ மக்களோட வரி பணத்தை வாங்கி அது மூலமாக வந்து நிறைய நலத்திட்டங்களில் வந்து செய்கிறது பப்ளிக் கார்ப்பரேஷன். அடுத்து வந்து கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ கவர்மெண்ட்டே வந்து ஒரு கம்பெனி நடத்துறது, ஆவின் வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து போர்டு ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ஏதாவது வந்து போர்டு, இப்போ ட்வாட் போர்டு இருக்கும், ஸோ தமிழ்நாடு வாட்டர் சப்ளை போர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி போர்டு ஆர்கனைசேஷனும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதில் கவர்மெண்ட் கம்பெனிஸில் வந்து எந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ் பை கவர்மெண்ட்டு. ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் கொடுத்து பண்ணுறது. ரெண்டாவது வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதாவது கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்காது, இவங்களாம் வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக வந்து ரிசோர்ஸஸ் வந்து இவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. அடுத்தது வந்து கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டே டைரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணுறது. அடுத்து வந்து பப்ளிக் சர்வீசஸ். ஸோ பப்ளிக்காக சர்வீஸ் பண்ணுறது, இப்போ ரயில்வேஸு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் வந்து பப்ளிக் சர்வீசஸ். அடுத்து வந்து லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். ஸோ அதாவது அந்த ரூல்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருப்பாங்க, அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் வந்து ப்ரைவேட் பண்ணி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்து வந்து மோனோபோலி என்டர்பிரைசஸ். ஸோ இப்போது ரயில்வேஸ் வந்து ஒரு மோனோபோலின்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து ரயில்வேஸில் வந்து எந்த ப்ரைவேட்டும் யாருமே போக முடியாது. ரயில்வேஸ் அப்படின்னாவே இந்தியன் கவர்மெண்ட் தான், இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி என்டர்பிரைசஸ் இருக்கும். அதே மாதிரி கோல் மைனிங்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் என்எல்சி வந்து பண்ணுறாங்க. ஸோ என்எல்சிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் கவர்மெண்ட் கம்பெனிஸுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கோல் மைன்ஸு, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செயில்னு சொல்கிறோம். அடுத்து வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், அடுத்து கெயிலு கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், அடுத்து வந்து ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன், அடுத்து வந்து பெல்லு, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்கிறோம். இதே டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிறது இந்தியா போஸ்ட்டு, இந்தியன் ரயில்வேஸ், டெலிகிராஃப்ஸு, ரேடியோ அண்ட் டெலிவிஷனு, பவர் ஸ்டேஷன், இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது, ஸோ இதே பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது எல்ஐசி, ஐடிபிஐ, அடுத்து ஆர்பிஐ இதெல்லாம் சொல்கிறோம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐங்கிறது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்து ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன், இதெல்லாம் வந்து நம்ம பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து பேசிக்கான திங்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜர்னால் யார், ஸோ மேனேஜரில் வந்து என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து என்ன டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸ் இருக்குதுன்னெலாம் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.